வணக்கம் நேயர்களே. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபுட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னது ஃபுட்டு அப்படின்னா, அந்த ஃபுட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மூலப்பொருளை தான் அன்றைக்கி உலகத்தில் பல பேர் ரொம்ப அதிகமாக அன்றைக்கி பேசுகிறாங்க. சென்னையில் கூட நம்ம பார்க்கலாம், ஏதாவது இப்போ சில பிரெட்டெல்லாம் பார்த்தா க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய வியாதிகளுக்கு க்ளூட்டன் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, க்ளூட்டன் ஃப்ரீங்கிறாங்க. அது என்ன க்ளூட்டன் ஃப்ரீ? க்ளூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பொருள் வந்து ஒரு புரோட்டீன். அந்த புரோட்டீன் எதில் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா, தானிய வகைகளில் பொதுவாக இருக்கிறது. தானிய வகைகள் அப்படின்ட்டேன், அப்போ நிறையா தானிய வகைகளில் இருக்குது. அப்போ தானியமே நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது. எதில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கோதுமை. அப்போ கோதுமை மற்றும் கோதுமையிலிருந்து என்ன உட்பட்ட பொருட்கள், இல்லை கோதுமை சார்ந்த உணவுப் பொருட்கள் எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அது எல்லாத்துலேயுமே க்ளூட்டன் ரொம்ப இருக்குது. என்னது? கோதுமையிலேருந்து வர்றது தான் மைதா இல்லையா? வேறு கோதுமை ரவை, அப்புறம் சேமியா இல்லையா? அப்போ இந்த மாதிரி தயார் பண்ணுற பொருட்கள் எடுத்துக்கோங்க. அது சமோசாவாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், வேறு ரொட்டிம்பாங்க, அப்புறம் கேக், பேஸ்ட்ரீஸ், ஒயிட் ப்ரெட்டுங்கிறாங்க, ப்ரௌன் ப்ரெட்டுங்கிறாங்க, ஹோல் வீட் ப்ரெட்டுங்கிறாங்க, ஹோல் மீல் ப்ரெட்டுங்கிறாங்க. அது இல்லாமல் வீட் மட்டும் இல்லாமல் பார்லி, ரை, இந்த மாதிரி உணவுகளில் க்ளூட்டன் என்பது அதிகமாக இருக்கிறது. அப்போ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டால் போதும். யார் சார் விடணும்? எதுக்காக விடணும்? அப்போ எல்லா நோய்களுக்குமே இது கெடுதலா அப்படின்னா இல்லை. சீலியாக் டிசீஸ் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு, அவங்க மட்டும்தான் விடணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில பேர் என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டாங்க, அண்டர் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், மருத்துவரை கலந்து ஆலோசித்து. வேறு யாராவது ஒருத்தங்க அனீமியாவாக இருக்காங்க, இரத்த சோகை, என்ன சாப்பிட்டாலும் எனக்கு பிளட் கவுண்ட் ஏறவே இல்லை அப்படின்னா, அவங்களும் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும். அப்போ டாக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு. சில பேருக்கு ஒரு நாளைக்கு அடிக்கடி கொஞ்சம் மோஷன் போய்கிட்டே இருக்கும்பாங்க. அவங்க நினச்சிக்கிடுவாங்க நம்ம உடல் வாகு ஏதோ எனக்கு ஒத்துக்கிடலை அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி க்ளூட்டன் அலர்ஜி இருந்தால் இந்த மாதிரி மோஷன் அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் அதோடைய சத்துக்கள்லாம் உறிஞ்சப்படாமல் போயிடும், மால் அப்சார்ப்ஷன். அப்போ சத்துக்கள் உரியப்படலை அப்படின்னா நம்ம வீக் ஆயிடுவோம், டயர்டாயிடுவோம், வெயிட்டு குறைஞ்சிரும். அப்போ இவங்க மட்டும்தான் கண்டிப்பாக கோதுமையிலேருந்து தயார் பண்ணுற சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கோதுமை மற்றும் கோதுமை சம்பந்தப்பட்ட, இப்போ பார்த்தோம் இல்லையா, ரவை கூட கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கோதுமை ரவை இல்லை, ஆர்டினரி ஒயிட் ரவையும் கோதுமையிலிருந்து வரக்கூடிய ஒரு உட்பொருள். இவைகளை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, இந்த க்ளூட்டன் அலர்ஜி என்று சொல்லி இன்றைக்கி பயமுறுத்திட்டு வராங்க பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கண்ட்ரியில் வந்துடும் எல்லாத்தையுமே ஸ்பெஷலாக ஒரு ஃபுட்டு மாதிரியும் இது இல்லாமல் நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இது எல்லாரும் போக வேண்டாம். க்ளூட்டன் ஃப்ரீயாக சாப்பிட்டா நம்ம வெயிட்டு குறைஞ்சிரும், க்ளூட்டன் ஃப்ரீயாக சாப்பிட்டா டயபெட்டிஸே குணப்படுத்திடலாம், இந்த மாதிரி விளம்பரங்களை தயவு செய்து நம்ப வேண்டாம். உங்களுக்கு அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஆட்டோ இம்யூன் அப்படின்னா நம் உடல் என்ன சொல்கிறது, வெளியிருந்து வர்ற கிருமிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு பதில் நம் உடல் உள்ள தசைகள் இல்லை திசுக்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் இதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் இந்த க்ளூட்டனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.